40 வருடமாக ஒரு ஜன கூட்டத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார். 40 வருடமாக வனாந்திரத்தில் நான் ஸ்டாப் ஃபுட், வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தினாலே மன்னாவினாலே அவர்களை திருப்தியாக்கினார். அது தேனிட்ட பணியாரம் போல இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு இனிமையான உணவு 40 வருடமாக வனாந்திரத்திலே அவர்கள் சாப்பிட்டார்கள். ஒரு நாளில் அந்த மன்னா நின்று போனது. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, இவ்வளோ நாளா இருந்த சாப்பாடு நின்று போச்சு அப்படின்னு சொல்லி யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, மன்னா என்னைக்கு நின்னுச்சு அப்படின்னா இவங்க கானானுக்குள் காலடி எடுத்த வைத்த அந்த நாளிலே அவர்களுக்கு தரப்பட்ட மன்னா நின்று போனது. அப்போ ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளார போறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான தேசத்துக்குள்ள போகணும்னா இதுவரை தரப்பட்டு வந்த மன்னா நிறுத்தப்பட வேண்டும். மன்னா நிறுத்தப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களை தண்டிக்க அல்ல, ஒரு புதிய அனுபவத்துக்குள்ள கொண்டு போக அப்படிங்கிறது தான். நம்முடைய வாழ்க்கையில வழக்கமா நமக்கு உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு கூட இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அவர்கள் தங்களுடைய காரியங்கள் நிறுத்திக்கிறப்போ நமக்கு உதவிகளும் ஒத்தாசைகளும் இல்லை என்கிறதான சூழ்நிலை வர்றப்போ நாமளும் நினைச்சுக்கணும், அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார், அதனால தான் மன்னாவை நிப்பாட்டிட்டாரு, கூட உள்ளவங்களுடைய உதவிகளை நிப்பாட்டுறாரு அப்படிங்கிறத உணர்வோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார்.